இன்றைக்கு மனுஷன் வந்து இன்னொருவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில் மிக கொடுமையான தண்டனை என்ன தெரியுமா? சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், நாட் டெத் பை ஹேங்கிங். ஒருவரை தூக்கில் போட்டு சாகடிக்கிறத விட கொடுமையான தண்டனைன்றது தனி அறையில் கொண்டு போய் சிறைப்படுத்தி வைப்பது. அவ்வளோதான். வெளிநாடுகள்லாம் வந்து இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ன்றதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து அவங்க வந்து யாரோடையும் பேச விடுறது கிடையாது, யாரும் பேசுகிறதும் கேட்க முடியாது. இவங்க மனிதனுடைய வாடையே பராத அளவுக்கு சில நாடுகள்லாம் வந்து இந்த கொடூரமான கைதிகளை ஒரு தீவுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல அடைச்சி வச்சுட்டு அவங்கள உலகத்தை விட்டு பிரிச்சிடுறாங்க. அதோடைய விளைவு என்ன தெரியுமா? 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இப்படி ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வர்றவன் 90% பைத்தியமாக தான் வெளியே வர்றான். அவங்களால நல்ல ஒரு மென்டல் ஸ்டேபிளான ஸ்டேட்டில் அவங்களால மெயின்டைன் பண்ணவே முடியாது. சில பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு அழுத்தம் வந்தோடனே, ஒரு பிரச்சனை வந்தோடனே, எனக்கு சும்மா இருக்கீங்களா, எல்லாம் வாயை மூட்டு சும்மா இருக்கீங்களான்னு சொல்லிடுறோம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எங்கேயாவது தனியாக போயிடணும் போல இருக்குன்னு. போனால் தான் தெரியும். we say that out of ignorance. நமக்கு தெரியாமல் சொல்லிடுறோம். யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போயிடலான் இருக்கேன். நிறைய அம்மா மாதிரி இதை சொல்லுவாங்க, உங்களை எல்லாரும் விட்டு போயிடுறோம் பார், தனியாக போயிடும், அப்போ தான் என் அருமை உங்களுக்கு புரியும். எங்களுக்கு அருமை தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு அருமை கொஞ்ச நாளில் தெரியும். தனிமை வந்து நீங்கள் நினைக்கிறது போல சொர்க்கம் கிடையாது. இந்த தனிமை உணர்வு என்பதை ருசிக்காதவங்க யாருமே கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் லைஃப். பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் அதில் எழுதப்பட்ட பக்தர்களுடைய வாழ்க்கை எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா everybody tasted loneliness in some degree or other. எல்லாருமே தனிமையை உணர்ந்திருக்கிறாங்க, தனிமையின் பாதையில் கடந்து போயிருக்காங்க.